அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி பிரதோஷம் அன்று பரம்பொருள் ஸ்ரீ சனி பகவானை வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷ வழிபாடு என்பது சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதியில் பிரதோஷ நாள் வருகிறது. அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு முன் வரும். ஒவ்வொரு மாதம் 2 பிரதோஷ தினங்கள் வருகின்றன. திரியோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம் என்கின்றோம். பொதுவாக பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபட்டால் சிவபெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு எண்ணற்ற நற்காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாகும். அன்று சனி பகவானுக்கு மிக உயர்ந்ததாகும். இன்றைய நாட்கள் சனி மகா பிரதோஷம் அன்று பரம்பொருள் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானுடைய நேரடியான அம்சம் பைரவர் சனி பகவானுடைய குருநாதர். ஆகவே இன்று சிவபெருமானை வழிபடுவதற்கு சனி பகவானால் ஏற்படும் கெடுப்பலன்கள் குறைந்து நல்லது நடைபெறும். அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகின்ற பாம்பை கயிறாகவும் வைத்து திருப்பார்கடலை கடைந்தபோது தேவர்களும் அசுரர்களும் இரு பக்கமும் நின்று இழுக்க மலையில் உடல் அழுத்தி ஏற்படாமல் வழியால் வாசுகி பெருமூச்சு விட்டது. அது விஷமாக மாறி கடலில் கலந்தது. ஆழகால விஷமாக வெளிப்பட்டது. பிரபஞ்சத்தையே அழிக்கும் ஆற்றல் கொண்ட ஆழகால விஷத்தால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டன. இதனையடுத்து உலகத்தை காக்கும் பொருட்டு எம்பெருமானான சிவபெருமானிடம் இருக்கிறது. அந்த ஆழகால விஷத்தை அவர் சுந்தரிடம் அனுப்பி நாவற்பழம் போல உருட்டி வந்து அதனை கொண்டு வந்து அந்த விஷத்தை அருந்தினார். அந்த விஷம் உடலில் இறங்காமல் இருக்க சிவபெருமான் கழுத்தினை தொண்டை பகுதியை பார்வதி தேவி அழித்து பிடித்தார்கள். இதனால் விஷமானது சிவபெருமானின் தொண்டையிலேயே நின்று விட்டது. சிவபெருமான் கழுத்து பகுதியில் நீல நிறமாக மாறியது. இதன் காரணமாகவே ஈசன் திருநீலகண்டன் ஆவார் என அழைக்கப்பட்டார்கள். விஷத்தின் வீரியம் காரணமாக சற்று மயங்கிய நிலையில் இருந்த சிவபெருமான் விழித்து கொண்டு தன் வாகனமான நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடினார். அவ்வாறு நடனமாடிய நேரத்தை தான் பிரதோஷ நேரமாக கணக்கிட்டு வழிபடுகிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை என கருதப்படுகிறது. எனவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கிவிட்டு சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் சகல விதமான சம்பத்துகள் வந்து சேரும். பொதுவாக பிரதோஷ தினத்தில் 33 கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ஆகியோரும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். எனவே அந்நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டு எண்ணற்ற நற்பலன்களை நாம் பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த சனி பிரதோஷத்தில் சனி பிரதோஷம் யாரை வணங்கினால் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்ற மற்றொரு இதுவும் இருக்கிறது. முக்கியமாக பிரதோஷ விதமான முக்கியமான நாட்களில் 7.5 சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்று விரதம் இருப்பது சிறப்பு. விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கண்டிப்பாக மாலையில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும். பஞ்சம பாவங்களும் நீங்கி சிவன் அருள் கிடைக்கும். சனி மகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலன்களை தரும். சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசுக்த பிரதட்சணம் செய்வதனால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை 13ஆம் நாள் திரியோதசி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம்தான். அன்று நம் சிவபெருமான் விஷமுண்டு மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 20 வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. திரியோதசி நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை கூறியபடியே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானோடு தேவியரோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் சகல விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் என நடைபெறுகிறது. முக்கியமாக
எந்த மாதத்தில் வந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிக உயர்வான பிரதோஷமாக கருதப்படுகிறது. சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது. அதனால் சனி பகவானால் சொல்ல முடியாத அளவிற்கு பல துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனி பிரதோஷ நாள் சிவனை சரணடைந்தால் அவர்களின் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சனி பிரதோஷம் அன்று சிவனை வழிபடுவதற்கு முன் நந்தி பகவானை மனதார வழிபட வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேற வேண்டுமென்றால் முதல் நந்தியின் அருளை பெற்று அவரிடம் நம்முடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பது நல்லது. சனி பிரதோஷ நாள் நந்தி தேவனுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வில்வத்தால் அர்ச்சனை செய்து மனமுறங்கி வழிபட வேண்டும். நந்திக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். நந்தி அபிஷேகத்திற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் சகல விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த சனி பிரதோஷமானது நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் மற்றொரு கடவுளான முக்கியமாக கிரகங்களில் முக்கியமாக பார்க்கப்படுவருமான சனி பிரதோஷம் அன்று சனி பகவானையும் வழிபட வேண்டும். சனி பகவான் எண்ணற்ற கெற்பலன்களை வழங்குகிறார். ஏழரை சனி அஷ்டமச்சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்று விரதம் இருப்பது சிறப்பு மிக்கது. விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கண்டிப்பாக மாலை வேளையில் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகளும் குறையும். பஞ்சம பாவங்களும் நீங்கி சிவன் அருள் கிடைக்கும். சனி மகா பிரதோஷ நாள் நாம் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷங்களை அதாவது 1000 சாதாரண பிரதோஷங்களை போக்கியது தரும். முக்கியமாக இந்த சனிக்கிழமைகளில் சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு முக்கியமாக சனி பகவான் பிடியில் சிக்கி பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் ஆனி மாத சனி பிரதோஷம் என்று தாங்கள் பிறந்த ஊர்களில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் சனி பரிகார தலங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது நல்லது. இந்த தலங்கள் சென்று வழிபடுவதனால் சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக தீரும். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலில் உள்ள அர்ச்சகருக்கு செக்கு நல்லெண்ணெய் தானமாக அளிப்பது, சனீஸ்வரனை பிரதான தெய்வமாக கொண்ட சிவாலயங்கள் நடைபெறும் பிரதோஷ வழிபாடுகள் கலந்து கொள்வது, சனி தோஷத்தால் வில்வத்தால் அர்ச்சனை செய்வதை மறந்து விடாதீர்கள். சனி பிரதோஷம் நமது சங்கடங்களை நீக்கி நல்வாழ்க்கையை கண்டிப்பாக அள்ளித்தரும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த நாட்களில் சனி பகவானை வழிபடுவதனால் எண்ணற்ற நற்பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.